रूप पाहता लोचनी, रूप पाहता लोचनी, रूप पाहता लोचनी, सुख जालिबो सजनी, सुख जालिबो सजनी, तोहा विठ्ठल बरवा, तोहा विठ्ठल बरवा, तोहा माधव बरवा, तोहा माधव बरवा, तोहा विठ्ठल बरवा, तोहा विठ्ठल बरवा. ஸ்ரீ ஞானேஸ்வர் காத்தால இந்த அபங்கத்துக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கா, சகுண நிர்குண ஸ்வரூப வர்ணன் அப்படின்னு இந்த அபங்கத்துக்கான டைட்டில். இப்போ ரூப பாகதாம், ரூபத்தை பாரு அப்படின்னா ரூபம் என்ன எவ்வளோ இருக்கு, ரூபம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ரூபத்தை பார்க்கணுமா ஸ்வரூபத்தை பார்க்கணுமா? ரூபம் சில சமயத்துல ஏமாத்துறது. கூத்தனை ரொம்ப அழகாதான் வந்தா, கோபிகள்லாம் அவளை லட்சுமி தான் வந்திருக்கான்னு சொல்றா. அதனால கிருஷ்ணருக்கு தான் அவரோட ஸ்வரூபத்தை பார்த்தேன். ரூபம் ஸ்வரூபம் அப்படின்றது கிருஷ்ணர் பூத்தனா மட்டும் இல்லை, ஸ்ரீ ஞானேஸ்வரர் சகோதரர் கூட பைட் அனுப்படுத்தி அவள் பிராமணெல்லாம் கேட்குறா, எல்லா இடத்துலையும் பாண்டரங்க இருக்கான்னா இந்த எருமாடு வேதம் சொல்லுமான்னு கேட்குறார். அப்போ மாவலி ஞானேஸ்வர் சொல்கிறார், ரூபன்னா எருமாடு, ஸ்வரூபன்னா பாண்டரங்கன், வேதம் சொல்லு அப்படின்னோடனே எருமாடு வேதம் சொல்லித்து. நாமதேவர் சந்திரபாகா கரையில் கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறத ஒரு நாய் ரொட்டி எடுத்துகிட்டு போயிடுத்து. சிச்சோ நெய் விட்டுடுத்தேன்னு அது பின்னாடி ஓடுறார். எல்லாரும் நினைக்கிறா ஏன் நாமதேவர் நாயை துரத்துறாருன்னு. அங்கே போய் நாயை பிடிச்சி அது வாயில் நெய் தடவி ரொட்டி போட்டவுடனே அது அங்கே பாண்டரங்கனாக இருக்கார். ரூபம் நாய், ஸ்வரூபம் பாண்டரங்கன். ஏகநாதர் அதேமாரி கங்கா யாத்திரை போயிட்டு கழுதைக்கு அதுமாரி கொடுத்து அங்கேயும் பாண்டரங்கன் பிரத்யட்சமாகிறார். இது மனுஷால் பிராணிகளுக்கு அப்பால் இன்னொரு விஷயம். ஸ்ரீமத் பாகவதம் புக்கு இருக்கு இல்லையா, அது ஸ்ரீ அண்ணா பிருந்தாவன மகாத்மிய ஸ்லோகம். வியாக்கியானி சாட்சாத் ராதைவம் அர்த்தா ஸ்ரீகிருஷ்ண ஏவஹி ராதாகிருஷ்ணஸ்வரூபம் ஹி ஸ்ரீமத் பாகவதம் பரம். ரூபம் புக்கு, ஸ்வரூபம் ஸ்ரீ ராதாகிருஷ்ண ரூபம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம பாண்டரங்கனுடைய ரூபம் ஸ்வரூபம் ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஸ்வரூபத்தை தான் அடுத்த லைன்ல சொல்ல போறார். ஸோ இந்த ரூபம் பார்க்கறது நம்மளால பார்க்க முடியுமா? அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சான் ஸ்ரீகிருஷ்ணன், ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டான். அப்ப நான் உனக்கு ஞான திருஷ்டியை தரேன்ப்பா அர்ஜுனா, அதால நீ என்ன பாரு அப்படின்னு சொல்றார். அந்த ஞான திருஷ்டினாலதான் விஸ்வரூபமே பார்க்க முடியுது. இதுல பரம ரகசியமான விஷயம். ஸ்ரீ அண்ணா இத ரொம்ப விஸ்தாரமாக இப்ப நம்மளுக்கு சொல்ல போறான். रूप पाहता लोचनी, सुख झाले वो साजनी, तोहा विठ्ठल बरवा, तोहा विठ्ठल बरवा. रूप पाहता लोचनी, सुख झाले वो साजनी, तोहा विठ्ठल बरवा, तोहा विठ्ठल बरवा, तोहा विठ्ठल बरवा,
तोहा माधव बरवा तोहा विठ्ठल बरवा तोहा विठ्ठल बरवा ஹிருதிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ என்று சமாதி நிலையிலே சாட்சாத்கரிச்சார் அப்படின்னு துருவனுடைய சமாதியில பார். அதையும் பாகவதத்தில் இன்னொரு இடத்துல ஸ்வ சமாதி பாக்யம் அப்படின்னு இன்னொரு இடத்துல வருது. ஸ்வ சமாதி பாக்யம். வெளியில பிரத்யட்சத்தில் நீ பார்த்தையானால் என்னை அனந்த பத்மநாபனான என்னை நீ பார்க்க முடியாது. ஏன்னால் பிராகிருத வஸ்து இல்லை நான். அப்படியானால் தப தப சமாதி போயிடும். சமாதியில போன பிறகு வெளியில் தாமரை தண்டு வழியா உள்ள போனாருன்னு இல்லாம அந்தகா தன்னுடைய தியானத்தின் வழியா உள்ள போன பொழுது ஸ்வசமாதி பாக்யம், தன்னுடைய சமாதியினால பார்க்கப்பட்ட மங்கள விக்கிரகத்தை வர்ணிக்கிறார். அப்புறம் அனந்த பத்மநாபனாக வர்ணிக்கிறார். அப்போ சமாதியில நாமரூபம் இல்லாத எதையோ சாட்சாத்கரிச்சார்னா சொல்லணும், நிர்குண பிரம்மத்தை சொல்லல. அப்பொழுது சொல்றார், அனந்த பத்மநாபனான திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்றதுல இருந்து ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. விஸ்வரூபத்தை சொல்லும் பொழுதும் திவ்யம் ததாமிதே சக்ஷு அப்படிங்கிறார். உனக்கு ஞான கண்ணை கொடுக்கிறேன் பார் விஸ்வரூபத்தை அப்படிங்கிறார். எந்த பகவத் விக்கிரகமும் எந்த அவதார விக்கிரகமும் அந்த திவ்ய திருஷ்டியால தான் பார்க்க முடியும். நமக்கு பிராகிருத திருஷ்டியால பார்க்கறது போல நமக்கு தோணினாங்கூட அந்த திவ்ய திருஷ்டியை தன் கிட்டக வரும் பொழுதே கொடுத்து விடுறாருங்கிறது அர்ச்சாவதார பரியந்தம். அர்ச்சாவதார பரியந்தம் பார்க்கும் பொழுது நம்ம இந்த கண்ணால பார்க்க முடியாது. நெஞ்செண்ணும் உட்கண்ணால் அப்படிங்கிறதார ஆழ்வார். அது பகவானை அனுகிரகிக்கிறான்கிற நுட்பமான விஷயம். रूप पाहताम लोचने सुख जाले हो साजने परमात्मा परब्रह्मम निराकारंच निर्गुणम अखंड रसरूपम तत् साकार मिக திருஷ்யத்தே அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவோட ஸ்லோகம். அந்த அகண்ட ரசரூபம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை நம்மளுக்கு குரு கிருப்பையால தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அண்ணா ரொம்ப அழகா சொல்லுதா. அடுத்த லைன் ரூப பாகத்தான் சுக ஜாலே ஹோ சாதனை, சுகம் கிடைக்கிறது. அந்த சுகம் என்ன சுகம், ஏன் நம்மளுக்கு சுகம் ஏற்படுறது அப்படின்னு மாவுளியை தான் கேட்கணும். மாவுளி எப்படி கேட்கறது? ஞானேஸ்வரியில மாவுளியே சொல்றார். 13வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம். இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காச்சேதனா திருதிஹி ஏதச்சேத்ரம் சமாசேன சாவிகார முகாத்ருதம். இதுக்கு ஜீவனுக்கு ஆத்மாவோட சேர கிடைக்கும் போது ஏற்படும் அனுபவத்துக்கு சுகம் என்று பெயர். இந்த ஜீவன் ஆத்மா இந்த சேர்க்கையில ஏற்படுறது அந்த அனுபவம் தான் சுகம். நம்ம ஜீவன் பாண்டரங்கன் பரமாத்மா. அதனால்தான் ரூப பாகதா லோச்சனி சுக ஜாலே ஹோ வசதி. அப்புறம் அர்ஜுன கேக்குறான், சுகம்னா துக்கம் எதுனா? இந்த அனுபவம் எதுலெல்லாம் ஏற்படலையோ அதெல்லாம் துக்கம். கிம் பகுனா சோயே ஜீவ ஆத்மாச்சி லோஹே தே தே ஜே ஹோய தயா நாம சுக அப்படின்னு ஞானேஸ்வரி வச்சனம். சுக ஜாலே ஹோ சாதனை. रूप पाहता पाहता लोचनी रूप पाहता पाहता लोचनी रूप पाहता पाहता लोचनी सुख जाले हो साजनी सुख जाले हो
झाले ओ साजनी तोहा विठ्ठल विठ्ठल बरवा तोहा विठ्ठल विठ्ठल बरवा तोहा माधव माधव बरवा तोहा माधव माधव बरवा तोहा विठ्ठल विठ्ठल बरवा तोहा विठ्ठल विठ्ठल बरवा ஜாலே ஹோ சாஜனி. சாஜனின்றா தன்னுடைய தோழி. மாவுளி இங்கே ஒரு கோபியாக வரார். அக்ஷன்வதான் பல நிதம் ந பரம் விதாமா அப்படின்ற போது கண் படைத்த பயன் கிருஷ்ணனை பார்க்குறது அப்படின்னு வேணுகீதத்தில் கோபிகை எல்லாம் சொல்கிற மாரி மாவுளி ரூப பாகத்தா லோச்சனி கண்ணுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதை பாண்டவங்களை தான் பார்க்கணும், இதை விட பெரிய பலன் என்னோட கண்ணுக்கு கிடைக்காது அப்படின்னு மாவுளி இந்த இடத்துல சாஜனி சுகஜாலேகோ சாஜனி அப்படின்னு சொல்கிறார்.